அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய சேனல்ல ஃப்ரீயாக 50 பைபிள் கொடுப்பதாக கூறியிருந்தேன். அதற்கான பெயர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம். அந்த பெயர்களின் பட்டியல் இப்பொழுது ஸ்கிரீன் முன்னாடி இருக்குது. இதில் உங்கள் பெயர் இருந்ததுன்னா, அல்லது இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை ஆனால் உங்களுக்கு பைபிள் வேணும், உங்களால் பைபிள் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் உங்களுடைய பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க. ஃபோன் பண்ணாதுங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9321755984 93 21 75 59 84. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், ஃபுல் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு பைபிள் அனுப்பி வைக்கிறோம். அன்பான இறைமக்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார். அதன் பிறகு எல்லோரும் சென்ற பிறகு அவர் மலைமேல் ஏறி தனிமையில் ஜெபிப்பதற்காக சென்றார். அங்கு நீண்ட நேரம் அவர் இருந்து ஜெபித்தார். அவர் இறைமகனாக இருந்த போதிலும் தந்தையாம் கடவுளிடம் ஜெபித்து வந்தார். நாமும் கூட தினமும் ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்று தினமும் நேரம் ஒதுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பரிபூரண பலன் கிடைக்கும். ஆண்டவர் ஜெபித்துவிட்டு வரும்போது சீடர்கள் படகில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவரை பார்த்து அவர்கள் அஞ்சினார்கள். இதை பார்த்து பயப்படாதீர்கள் என்று கூறி ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினார். ஆனால் பேதுரு இயேசுவிடம், நீர்தான் என்றால் நான் கடல் மீது நடக்க எனக்கு ஆணையிடும் என்று கூறினார். உடனே அவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கடலில் நடக்க தொடங்கினார். ஆனால் பெருங்காற்று வீசியவுடன் அவருடைய நம்பிக்கையை அவர் இழந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தினமும் ஜெபிப்பதும், ஆலயத்திற்கு செல்வதும், விவிலியம் வாசிப்பதும் என்று நன்றாக ஆண்டவரை தியானித்து ஜெபித்து வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். துன்பத்தின் நடுவில் பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒன்றும் பெரிதல்ல. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அதனால் எப்பொழுதும் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, எங்கள் மீட்பரே, உமக்கு கோடானு கோடி நன்றி ராஜா. நன்றி தேவனே. இயேசு ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பின் ஆண்டவரே, நீர் அதிகாலையில எழுந்து ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும் அப்பா. தனிமையில நீர் ஜெபித்தீரப்பா, அதே போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும் அப்பா. ஜெபிக்கக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு கொடும் அப்பா. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவாறு துன்பங்கள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, உம்மீது எப்பொழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் தேவனே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை எடுத்து போடும் அப்பா. எங்களுடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், வேதனைகளில் நாங்கள் துவண்டு விடக்கூடாது ஏசப். எல்லாம் வல்ல இறைவன் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. தானியலை போல 3 வேளை ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இறைவார்த்தை வாசிக்க எங்களுக்கு உற்சாகத்தை கொடும் அப்பா. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் அப்பா. இறை வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் ராஜா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. வழி நடத்தும் அப்பா. பிரயாணங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, அநேக மக்கள் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. குழந்தை செல்வதற்காக பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் அப்பா. ஆண்டவரே, ஈசாக்கு ரெபெக்காலுக்காக ஜெபித்த போது அவருக்கு கற்பத்தின் கனியை கொடுத்த தேவன். ஆண்டவரே, இதோ இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அவளுடைய சந்ததியை ஆசீர்வதியும் ராஜா. வழி நடத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 11 முதல் 16, 30 முதல் 31. சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிதின சின்னம் இருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரகூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம். எங்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் உரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் உரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 22 முதல் 23. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.